ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பு பணி பார்த்தா தொடங்குறாங்க. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று சேரும் வகையில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் இல்லந்தோறும் சென்று அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து அவர்களது முழு விவரங்கள் அடங்கிய சமூக தரவுத்தளத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் முன்கள பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி மாற்றுத்திறனாளிகள் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெற உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்ட பணி ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடத்தப்படும் இக்கணக்கெடுப்புக்காக பொதுமக்கள் அனைவரும் தகுந்த ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய எல்லா சர்வீஸுமே உங்களுக்கான சலுகைகளாக இருக்கட்டும் எல்லாமே உங்கள் வீடு தேடி பார்த்தா கொடுப்பதற்காக இப்போதைக்கு மாற்றுத்திறனாளியை பார்த்தா கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. எல்லா ஸ்கீமே உங்களுக்கு சேரணும் அப்படின்னு காரணத்துக்காக உங்களுக்குன்னு ஒரு சமூக தரவுத்தளத்தை உருவாக்குறாங்க. டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணுறாங்க. இதுக்காக பார்த்தா உங்கள் வீடு தேடி வராங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற மாரி தமிழக அரசு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே டேட்டா பேஸ் எல்லாமே அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களை கேட்டாங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சு டேட்டா பேஸில் அப்டேட் பண்ண பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.